வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் நினைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஷ்ஷஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இந்த சண்டே என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாகாக வந்து போடலான் இருக்கேன். ஸோ சண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். டெய்லி வேகமாக சீக்கிரம் தானே எழுந்திரிக்கிறோன்னு சொல்லிட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாதுளை 2 தேட்ஸு, கொஞ்சம் ஒரு சில்லு வந்து தேங்காய் போட்டு அடித்து தண்ணி ஊற்றி அடித்து அப்படியே வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு மார்னிங் வந்து அது குடித்தாச்சு. குடிச்சிட்டு டிஃபன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நண்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோ இருந்தது. அதனால் பாதி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாதி மட்டும் எடுத்து மார்னிங் வந்து கிரேவியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வந்து ஒரு கவர் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இப்போ நண்டு வந்து க்ளீன் பண்ண பாருங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு பாதியை மட்டும் எடுத்திருக்கேன், பாதி வந்து கவரில் போட்டு வச்சுட்டேன், ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அப்புறம் நண்டு வந்து கிரேவி ரெடி பண்ணேன். கடற்கடன்னு அதுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி நண்டு கிரேவி வச்சாச்சு. நண்டு கிரேவிக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி தோசை தான். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இட்லி ஒரு நாள் மட்டும் தான், ஆற்று அன்றைக்கி மட்டும் தான் இட்லி, மற்ற நாள் எல்லாம் தோசைன்னு தான் கேட்பாங்க. ஸோ தோசை வந்து அதுவும் சண்டே வந்து சொல்லவா வேணும் தோசை. கல் வந்து போட்டிருக்கேன். இனிமேல் தான் கூப்பிட்டு ஒருத்தங்களாம் வந்து அப்படியே வந்து சூடாக சாப்பிட்ணும். சரி, டிஃபன் ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வஞ்சரை ஃப்ரெஷ்ஷாக சொல்லிட்டு வாங்கி கடையிலேயே கட் பண்ணி கொண்டு விட்டாங்க. நான் வந்து திரும்ப நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலையும் வாலடி மட்டும் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் குழம்புக்குன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி மீன் வந்து போட்டிருந்தாங்க, செங்கால், அது நகருன்னு சொல்லுவாங்கள்ல அது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மீனுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி நம்ம வந்து பரட்டி வைக்கணும். குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன், உப்பும் புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குட்டி மீனை நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். தலை வாலடி அந்த குட்டி மீன். இதுக்கு வந்து மசாலா வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அதாவது சோம்பு, வெங்காயம், அப்புறம் நம்ம மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், அது அவ்வளோதான் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு பண்ண வடி சாதம் வந்து வச்சாச்சு. வடி சாதமாக குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்கள். சரி, மீன் மட்டும் நம்ம வந்து சாப்பிட்றப்ப வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க் இருந்தது, சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் இது ரெண்டையும் நம்ம வச்சிடலாம். சாப்பிட்றப்ப வந்து ஃபிஷ்ஷை வந்து நல்லா சூடாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலையும் நல்லா அது கூட வந்து சாரணும் இல்லையா, ஊறட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு பார்த்தேன். இவங்க இல்லை, கொஞ்சம் வறுத்து பாரு நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மணி பாருங்கள் 10 தான் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, சாதம் குழம்பு இறக்கிட்டு ஒரு 4-5 பீஸ் வந்து போட்டு ஃப்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவா வந்து புதுசாக வாங்கினேன். கோயம்புத்தூர் போயிருக்கப்போ வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்தது. நியரஸ்ட் வந்து 1000 கிட்ட 950 ரிடக்ஷன் போக 950 கிட்ட வந்தது. இந்த கடாய் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு செமையாக இருக்குது. இப்போ வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. சாதம் வந்து வெந்ததுக்கப்புறம் வடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடும் கிளிப்பை போட்டு அப்படியே டேரெக்டாகவே சிங்க்லேயே நான் வந்து வடித்து விட்ருவேன். இப்போ மட்டும் இது வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் சும்மா, அப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப வந்து சூடாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இது மாதிரி வந்து டேரெக்டாகவே வடித்து விட்ருவேன். வடித்து விட்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத்திரம்லாம் வச்சு வடிக்கிறதில்ல, சிங்கில் அப்படியே டேரெக்டாகவே வடிச்சிடுவேன். இப்போ வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணி எல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப வந்து ஃப்ரை பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். அப்புறம் சண்டே டிவி வேறப்போ ஓடிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், மணி 1:30 கிட்ட ஆகிடுச்சு, 1:35. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு ஆறி இருக்குன்னு சொல்லிட்டு குழம்பு வந்து சுட வச்சுருக்கேன் தனியாக. திரும்ப லைட்டாக ஒரு சூடு வச்சா தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப. சூடு பண்ணியாச்சு. மாங்காய் போட்டு குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட், பயங்கர டேஸ்ட். இப்போ மீன் வந்து சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. குழம்பு வந்து நான் சுட வச்சது வந்து சூடாக இருக்குது, ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.